Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. முதலீட்டாளர் மாநாடுகள் தமிழகத்திற்கு புதிதல்ல. ஏற்கனவே 2 முறை இது போன்ற மாநாடுகள் நடைபெற்றிருக்கு. இந்த மாநாடுகள் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு, தற்போது நடைபெறவுள்ள மாநாட்டில் தமிழக அரசு வைத்துள்ள இலக்கு என்ன என்பது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலாக உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது சென்னையில நடந்துச்சு. 2015ஆம் ஆண்டு தான் நடந்தது. அப்போ 98 ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 98 போடப்பட்டுச்சு. அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்க்கலாம். 2.42 லட்சம் கோடி ரூபாய். ஆனா எவ்வளவு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் செயல்பாட்டுக்கு வந்தது. இதுல 27 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டிருக்கு. இதே போல இதுக்கு அடுத்ததா 2019ஆம் ஆண்டு தமிழகத்துல சென்னையில உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. அப்போ 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2015ஐயும் 2019ஐயும் ஒப்பிடும்போது 2 மடங்குக்கு அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 2019ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதனுடைய மதிப்பு பார்க்கும்போது 2015க்கும் 2019க்கும் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ஆனா எவ்வளவு செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அதுல 20 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டிருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுது. இப்ப அடுத்ததா வருகிற ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகள்ல 2024ஆம் ஆண்டுக்கான உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்க இருக்கு. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுல 5.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மின் வாகன ஆலை, அதே போல கிரீன் ஹைட்ரஜன் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நவீன தொழில்நுட்ப ரீதியிலான அந்த அடிப்படையிலான பல்வேறு முதலீடுகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.